காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பாண்டுரங்க விட்டலனுடைய பல பக்தர்களினுடைய அன்பர்களினுடைய மகான்களுடைய கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ திரிலோசனதாசர் என்பவருடைய அருமையான ஒரு கதை. ஏன்னா இது பக்தனின் கதை. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்வார், அவரே சோதனையை கொடுப்பார், அந்த சோதனைக்கு உரிய மாற்று வழியையும் அவரே செய்து முடிப்பார். அப்படி ஒரு அருமையான திருவிளையாடலை இந்த நிகழ்விலே நாம காண இருக்கிறோம். திரிலோசனதாசர் என்பவர் பொற்கொள்ளர் வகுப்பை சேர்ந்தவர். அருமையான தங்க நகைகளை ரொம்பவும் அழகான வேலைப்பாடுள்ள ஒரு நகை என்று சொன்னால் அது திரிலோசனதாசர் செய்திருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்த வடநாட்டில். அப்படி ஒரு கைதேர்ந்த தொழிலாளி அவர். இவர் கைதேர்ந்த பொற்கொள்ளர் மட்டும் கிடையாது, அருமையாக பகவானை குறித்து அவர் பாடல்களையும் எழுதுவாராம். சரி, நாம் சொல்கிறோம் இவர் பாடல் எழுதுவார் அப்படின்னா அதுக்கு என்ன அத்தாட்சின்னு நாம் கேட்கலாம். ஏன்னா சீக்கிய நூல்னு சொல்லுவோம் இல்லையா, புனித நூல் குரு கிரந்த சாஹிப், அதில் இவருடைய கிருஷ்ணருடைய பாடல்கள் இடம் பெற்றிருக்கின்றன. இது ஒன்றே போதும் இவருடைய பக்தி நயத்தையும் இலக்கிய நயத்தையும் ஒரு சேர நமக்கு எடுத்துரைப்பதற்கு. இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். ஏன்னா திரிலோசனதாசருக்கு என்ன வேலைன்னா, அவருக்கு மனைவி இருக்காங்க. ஆனால் அவர் என்ன செய்வார்னா, அடியார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவர்களுக்கு ததியாராதனை நடத்துவார். அப்படின்னா என்ன ததியாராதனை அப்படின்னாக்கா, அடியவர்களுக்கு அமுது கொடுப்பார். இது அவருடைய நியமமான வழக்கமாக இருந்தது. இந்த தொண்டை அவர் பலகாலம் செய்து வந்தார். ரொம்பவும் ஈடுபாட்டோட, ரொம்பவும் சந்தோஷத்தோடு அவர் செய்வார். இது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், அவருடைய வேலை என்ன, யாராவது தங்கம் கொடுத்தால் அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நகை வேணும், இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவும் அற்புதமாக உட்கார்ந்து உழைத்து செய்து கொடுப்பார். அற்புதமான குந்தன் வேலைப்பாடுகளும் செய்வார். இது முடித்தது அப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்குது, பகவானை நினைத்து தியானம் செய்வார், நாம சங்கீர்த்தனம் செய்வார். இது அவருக்கு ரொம்பவும் ஈடுபாடான விஷயம். இவருக்கு இந்த மாதிரி ரொம்பவும் அற்புதமான பெயர் இருக்கிறதல்லவா, தேர்ந்த பொற்கொள்ளர் என்று. இதை கேள்விப்பட்டானாம் இவர் ஆளக்கூடிய அந்த ராஜ்யத்தை சேர்ந்த முஸ்லீம் மன்னன். அவனுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா ஊரில் கூப்பிட்டு விசாரிக்கிறாராம், யார் ரொம்ப அழகான வேலைப்பாடு உள்ள தங்க ஆபரணங்களை செய்வார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அத்தனை பேரும் சுட்டி காட்டுவது யாருன்னா திரிலோசனதாசரை கை காட்டுகிறார்களாம். அவரை மாதிரி ஒரு அருமையான பொற்கொள்ளர் கிடைப்பதே அரிது ஐயா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்வாராம். அப்போ இவர் பார்க்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓலை அனுப்பி அவரை வர சொல்கிறார். கேட்கிறாரு, என்னுடைய பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம், ஒரு அழகான ஹாரம் செய்து கொடுக்க வேண்டும் கழுத்துக்கு, அதற்கு தேவையான தங்கம் எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது திரிலோசனதாசர் சொல்கிறார் கணக்கிட்டு, ஐயா இவ்வளவு கொடுங்க போதும் அப்படின்னு. சரி, அதற்கு வேலைப்பாடு செய்ய வேண்டும் அல்லவா, அதற்கு வேண்டிய நவரத்தனங்களையும் கொடுத்து அனுப்புகிறாராம். கொடுத்து அனுப்பிட்டு முன்பணமும் கொடுக்குறாராம். சரிப்பா இதை வச்சுக்கோ, ஆனால் எனக்கு 4 நாட்களுக்குள் நகை தயாராக வேண்டும், இது உத்தரவு அப்படின்னு ரொம்பவும் ஞாபகமாக சொல்லிட்டு போயிடுறாரு ராஜா. ஏன்னா அது ராஜ கட்டளை, 4 நாட்களுக்குள்ளே செய்து முடிக்கணும்னு. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கையில் அந்த தங்க நகை செய்ய வேண்டிய அந்த தங்கத்தையும் எடுத்துக்கிட்டாரா, அதற்கு வேண்டிய நவரத்தனங்களும் கிடைத்து விட்டதா. இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காராம். வீட்டுக்கு வந்ததும் பாருங்க, ஒரு அடியார் கூட்டம் வந்திருக்குதான், அவருடைய வீட்டில் தங்கி இருக்காங்களாம். அவருடைய மனைவி உபசரிக்கிறாங்களாம். இவர் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த அடியார் கூட்டத்தை பார்த்தவுடன் இவருக்கு செய்யப்பட்டிருந்த அந்த வேலை மறந்து போய்விட்டது பகவானுடைய லீலையால். அவர் என்ன பண்ணுறாரு, பக்தர்களை கண்டவுடன் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டது. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இவர்களுக்கு வேண்டிய உணவையெல்லாம் நீ சமைத்து உடனடியாக பரிமாற வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டு விட்டாராம். அந்த அம்மாவா ரொம்பவும் சந்தோஷமாக உணவையெல்லாம் சமைக்கிறாங்க, இறைவனுக்கு படைக்கிறாங்க நைவேத்தியமாக, அப்புறமா அடியார்களுக்கு அமுது படைக்கிறாங்க. இப்படி அவங்க ஒரு நாள் கிடையாது, 2 நாட்கள் தங்கி விட்டார்கள். இப்பொழுது 3ஆவது நாள் பொழுது விடுகிறது. அப்போது ராஜா ஒரு வேலையாளை அனுப்புகிறான். அவன் வந்து கேட்கிறானா, ராஜா கேட்டார் இல்லையா, அந்த ஆபரணம் செய்து முடித்தாயிற்றா, எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது என்பதை என்னை அறிந்தவர சொன்னார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் திரிலோசனதாசருக்கு நினைவு வந்ததாம். ஆஹா, நாம் செய்து கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுத்தோம் இல்லையா,
4 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும்னு ராஜா சொன்னாரே, நாம் எவ்வளவு மறதியாக விட்டுட்டோம், எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ இன்றைக்கு ஆரம்பித்தால் கூட நாம் ஒரு நாளில் முடித்து விட முடியுமா? இரவு பகல் பாராமல் உழைத்தால் கூட அவ்வளவு நேர்த்தியாக நம்மால் அந்த தங்கஹாரத்தை செய்ய முடியாது. இது உண்மை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ இந்த ராஜ தண்டனையிலேருந்து தப்பிக்கணும்னாக்கா நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், முடிஞ்சால் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம் திரிலோச்சனதாசர். என்ன பண்ணுறாரு பாருங்க. மனைவி கிட்ட கூட அவர் சொல்லலை. நேராக என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு கண்ணை மூடி அமர்ந்துக்கிறாராம். உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க. கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் செய்தான் அல்லவா எத்தனையோ லீலைகள், அதிலே அவருடைய மனம் ஈடுபட்டு விட்டது. அவர் என்ன பண்ணுறார், அதையெல்லாம் கவிதையாக வடிக்க தொடங்கி விட்டாராம். கண்ணை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டாராம். இப்போ பாருங்க, இந்த இந்த ஒரு வேலை யாருடைய தலையில் விழுந்து விட்டது? கிருஷ்ணருடைய தலையில் அல்லவா விழுந்து விட்டது. ஏன் நான் கிருஷ்ண பக்தனா, நம்மால் இது ஆகாத விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்கு பக்கத்தில் வந்து கண்ணை மூடி நிஷ்டையில் அமர்ந்துட்டாரு. இப்போ இந்த வேலையை யார் செய்து முடிக்கணும்? பகவான் அல்லவா செய்து முடிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, திரிலோச்சனதாசராக அவர் வடிவம் மேற்கொள்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. இப்போ நேராக வீட்டுக்குள்ளே வராரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு நாழிகை போதும். கிருஷ்ண பரமாத்மா நினைத்தால் என்னதான் நடந்து விடாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிசயம் நடக்கும் அல்லவா. நாம் ஜெயத்ரதன் வதத்திலையும் பார்த்துருக்கலாம் மகாபாரத போரில். ஏன்னா சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அப்போது அர்ஜுனன் ஒரு சபதம் செய்திருப்பான், என்னுடைய மகனை கொன்றான் அல்லவா ஜெயத்ரதன், அவனுடைய தலையை நான் வெட்ட வேண்டும்னு சொல்லும் பொழுது மறுநாள் அந்த சூரிய அஸ்தமனத்திற்குள் அவனுடைய தலையை வெட்டி விடுவேன்னு சொல்லிடுவான். ஆனால் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார் அல்லவா. இதுதானா பிரமாதம் அவருக்கு? அவர் செய்ய முடியாதா? ஒரு நாழிகைக்குள் அற்புதமான தங்கஹாரத்தை வீட்டுக்குள்ளே போயிட்டு கேட்கிறாராம் மனைவி கிட்ட. ராஜா கொடுத்தாரு இல்லையா, அந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ வேலை செய்ய உட்கார்ந்துட்டார் ஊதுகுழலோட, தன்னுடைய வேலையில் ஈடுபாட்டோட உட்கார்ந்து ஒரே ஒரு நாழிகை 24 நிமிடத்திற்குள்ள அற்புதமான தங்கஹாரம் முடிந்தாகி விட்டது. இப்போ ராஜதண்டையிலிருந்து தப்பித்து விட்டானா தன்னுடைய பக்தன். இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, இந்த தங்க நகையை கொண்டு போயிட்டு நேராக அரண்மனைக்கு போயிட்டாராம். கிருஷ்ண பரமாத்மாக அந்த திரிலோச்சனதாசராக வந்திருக்கிறார் அல்லவா அவர். இப்போ நேராக போயிட்டு சொல்கிறாராம், ராஜா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, தங்கஹாரம் இதோ தயாராகிட்டுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுச்சான். ஏன்னா நாம் இன்றைக்கு மத்தியானம் தான் ஒரு ஆளை விட்டு அனுப்பினோம். என்னன்னா நகை எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஆரம்பிக்க காணோம்னு சொன்னான் இல்லையா அந்த வேலையாள் வந்து. ஆனால் இப்போ தன் கண்களை தன்னாலே நம்ப முடியவில்லையே, எவ்வளவு அழகான வேலைப்பாடு. இந்த முகலாய வம்சத்திலே இவ்வளவு அற்புதமான ஒரு ஆபரணம் எந்த அந்த புறத்திலும் கிடையாதல்லவா. ரொம்பவும் சந்தோஷமாகி விட்டதாம் ராஜாவுக்கு. அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா ரொம்ப அற்புதமாக இருக்கிறதப்பா இந்த வேலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிவப்பு நிற பட்டு துணியில் தங்க முகராக்களை எல்லாம் அள்ளி கொடுக்குறாராம். அத்தர் கொடுக்குறாராம், சந்தனம் கொடுக்குறாராம், தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுத்து தட்டில் ரொம்பவும் இது என்னுடைய அன்பளிப்பா அப்படின்னு சொல்கிறாராம். அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா மறுநாள் பொழுது விடிஞ்சால் தன்னுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம். அப்போ இந்த ஹாரத்தை அவங்க போட்டுக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவருடைய மனம் நிரம்பி விட்டது சந்தோஷத்தால். அதனால் கொடுத்து அனுப்புகிறாராம். இப்போ இதை வாங்கிட்டு வந்துடுறாரா திரிலோச்சனதாசர். வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாங்களாம் அந்த காசுகளை எல்லாம், இது ராஜா கொடுத்தது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா இந்த விஷயம் நல்லபடியாக முடிந்து விட்டது அல்லவா, ராஜா அன்பளிப்பு கொடுத்துருக்கிறார் அல்லவா. அதனால் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு மறுபடியும் அடியார் கூட்டம் வந்திருக்கிறது அமுது உண்ண. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா மறுபடியும் சமையலுக்கு தயாராகி விடுகிறார்கள் அறுசுவை விருந்தை படைப்பதற்கு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டியா, அப்போது பகவானுக்கு படைத்து விட்டு நாம் அடியார்களுக்கும் படைக்கலாம் அப்படின்னு இவர் உட்கார்ந்துடுறாராம். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுடுறாரு நல்லா. அப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க, இவருக்கு தன்னுடைய பக்தனுடைய நினைப்பு வந்து விட்டது, திரிலோச்சனதாசருடைய அவருடைய நினைவு. அப்போ என்ன பண்ணுறாராம், சரி நல்லா சமைச்சிருக்க, நீ என்ன பண்ணுற, இந்த சாப்பாட்டுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைய, கட்டி கூட எனக்கு அப்படின்னு கேட்குறாராம். இந்த அம்மாவுக்கு எதுக்குன்னு தெரியாதான், ஆனால் கட்டி கொடுத்துடுறாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக இந்த கிருஷ்ண பரமாத்மா காட்டுக்குள்ளே போகிறாராம். திரிலோச்சனதாசர் அமர்ந்திருக்கிறார் கண்ணை மூடி தியானத்தில். ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு, நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல இல்லையா இந்த நகையை. அப்போ ராஜா எப்படியும் நமக்கு தண்டனை கொடுப்பான், நாம ஏன் அந்த தண்டனையில் மாட்டிக்கணும் அப்படின்னு தனியாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு.
இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு கிருஷ்ண பரமாத்மா, அப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரேன் அப்படின்னு கேட்குறாராம். இவராக கண்ணை திறந்து பார்க்குறாரு. இவருக்கு பயம். ஏன்னா ஒரு கால் ராஜாவோட ஆட்கள் வந்துட்டாங்களோ என்னவோ அப்படின்னு. ஏன்னா இவர் எப்படி வந்திருக்காருன்னா ஒரு அடியவர் போல வந்திருக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. அப்பா இது பயங்கரமான காடா தென்படுது, நீ இங்கே கண்ணை முடிக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது இவராக உண்மையை சொல்லிடுறாரு. எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, ஆனால் என்னால் அதை முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிப்பா அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம், இன்றைக்கு நாட்டில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் நடந்திருக்கு, உனக்கு தெரியுமா, நீ தான் காட்டில் இருக்கல, உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா இன்றைக்கி ராஜாவோட மகளுக்கு நிச்சயதார்த்தம், அப்போது நல்ல சாப்பாடு போட்டாங்க, அவங்க போட்ட சாப்பாட்டில் தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் இந்த விருந்தை, கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா நகையை நாம முடிச்சு கொடுக்கல, அப்போ எப்படி நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும், எந்த அணிகலனை அணிந்து கொண்டு அந்த ராஜகுமாரி அந்த கல்யாண கோலத்தில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சான் இவருக்கா. நல்லா நினைவு தெரியும், ஊரில் தன்னை தவிர அவ்வளோ அற்புதமான வேலைப்பாடு கொண்ட தக நகைகளை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் கிடையாது, அப்போ எப்படி இது சாத்தியம் அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் யோசனை. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இந்த நகையை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்ற வார்த்தையை விடலை, ஆனால் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டதுன்றதை மாத்திரம் சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அப்பா உனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகட்டும், எனக்கு கொஞ்சம் ஊருக்கு வழி காண்பிங்க, ஏன் தப்பித்தவறு இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டேன், உனக்கு தான் வழி தெரியுமில்ல, கொஞ்சம் எனக்கு வழிகாட்டேன் அப்படின்னு கேட்கும்பொழுது திரிலோசனதாசர் என்ன பண்ணுறாரு, வழிகாட்டி கொண்டே வருகிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த அடியவர் மறைந்து போகிறார். இவர் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி கூப்பிட்டு கேட்கிறாராம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ அடியார்கள் கூட்டம் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்கிறாராம், இன்னைக்கு என்ன விசேஷம், ஏன் இத்தனை அடியார்கள் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு. அந்த அம்மாவுக்கா, போதுமே பரிகாசம், இப்படியெல்லாம் கேலி பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் தானே இப்படி விருந்து தயார் பண்ண சொன்னீங்க, சாப்பிட சொன்னீங்க எல்லாரையும், இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்போ ஏதோ நடந்திருக்கு இல்லையா. அப்போ கூப்பிட்டு கேட்குறாராம், சரி ராஜா கொடுத்தாருன்னு சொல்கிற இல்லையா, ஏதோ ஒரு அன்பளிப்பு, அதை கொண்டு வாயம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையார் கொண்டு வராங்களாம். நீங்கள் தானே கொண்டு வந்து கொடுத்தீங்க நேற்று, நீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா ராஜா தண்டனை கொடுப்பாருன்னு நாம் நினச்சோம், ஆனால் இவர் அன்பளிப்பு அல்லவா கொடுத்துருக்கிறார். அப்போ வந்திருப்பது யார், அந்த அம்மா சரியாக சொல்கிறாங்களாம், நீங்கள் கனவுலேருந்து விழித்து வந்திருக்கீங்களா, ஏன்னா நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க, ஊதுகோலை எடுத்துக்கிட்டு அற்புதமாக ஒரு தங்க ஆபரணத்தை செஞ்சுக்கிட்டு அரண்மனைக்கு போனீங்க இல்லையா, அப்போ ராஜா கொடுத்த சன்மானம் தானே இது, அது கூடவா நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு புரிந்து விட்டது. அப்போ திரிலோசனதாசராக வந்திருப்பது யார், சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா. தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக ராஜ தண்டனையிலிருந்து அவரே இந்த பக்தனாக வேடமிட்டு கொண்டு வந்து இந்த வேலையை முடித்து விட்டு அதற்குரிய சன்மானத்தையும் பெற்று வந்து வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த வாத்சல்யம் தான் எவ்வளவு எவ்வளவு அன்பு இருக்க முடியும் தன்னுடைய பக்தர்கள் மீது அவருக்கு. நாம் நினைக்கிறோம் வெறுவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா கிருஷ்ணன் வந்து காப்பாற்றிடுவானான்னு. பக்தியும் அன்பும் நம்பிக்கையும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்தால் ஏன் காப்பாற்ற மாட்டான் கிருஷ்ண பரமாத்மா, இது உண்மைதானே. அப்போ அவருக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்ததான். ஏன்னா என் பொருட்டு வந்தாயா கிருஷ்ணா நீங்க என்னுடைய வீட்டுக்கு, என்னோட மனைவி செய்த பாக்கியமும் அந்த ராஜா செய்த பாக்கியத்தை நான் செய்யலையா, நான் எனக்கு காட்சி கொடுக்க கூடாதா நீ அப்படின்னு ரொம்பவும் அன்பாக நெக்குருகி வேண்டுகிறாராம். அப்போது கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு காட்சி அளிக்கிறாராம் புல்லாங்குழலை ஊதி கொண்டு. இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போயிட்டது. ஏன்னா இவர் என்ன நினச்சாரு, நமக்கு ஒரு ராஜ தண்டனை கிடைக்கும்னு நினச்சாரு, ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவால் அந்த வரக்கூடிய சோதனை கூட இப்போ எப்படி முடிந்திருக்கிறது, ரொம்பவும் அன்பளிப்பாக அல்லவா முடிந்திருக்கிறது. நமக்கு எந்தகைய சோதனை வைத்தாலும் இறைவன் பக்தனுக்கென்று பார்க்கும் பொழுது அதை மாற்றி கொடுத்து விடுவார் அல்லவா. இதுதானே கிருஷ்ணருடைய உள்ளம், அவருடைய கருணை மனது அல்லவா இது. இந்த கதையிலும் அவர் நிரூபித்திருக்கிறார் அல்லவா. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பக்தனுக்காக பொற்கொள்ளராக வந்து அற்புதமான சந்திரஹாரம் செய்து அதை மகாராணிக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதன் மூலம் பெறக்கூடிய சன்மானத்தையும் கொண்டு வந்து அருமையாக வீட்டுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. இது பக்தனுக்காக செய்த அற்புதமான திருவிளையாடல் அல்லவா. அதனால நாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். அவர் இயற்றிய அந்த திரிலோசனதாசர் இயற்றிய பல கவிதைகள் குரு கிரந்த சாஹிப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. இது ஒன்றே போதும் அவருடைய பக்திக்கான அற்புதமான சான்று. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு கிருஷ்ண பக்தருடைய நிகழ்விலே.
வாழ்க கிருஷ்ணநாமம், வளர்க கிருஷ்ண பக்தர்கள். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.